என்னோட பேர் புபிந்தர் மதான். நான் இங்கே வந்துட்டு 23 இயர்ஸ் ஆயிடுச்சு, செட்டில் ஆகிட்டோம். நம்ம மதான் ஃபவுண்டேஷன் அம்மா அப்பாவோட நினைவுக்காக தான் ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்களன்னா கிரிக்கெட், பாஸ்கெட் பால் அண்ட் பேட்மிண்டனுக்கு ப்ராஜெக்ட் செய்யணுமா காமன் பீப்புளுக்கும் எனக்கு மனசில் வந்துச்சு. இதில் நம்ம ஊர் நம்ம தேசம்க்கு கொஞ்சம் நல்லா பண்ணணுமா, அதனாலுக்கு தான் நான் அதை நினச்சிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நம்ம தமிழ்நாடுவில் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் நான் மும்பையில் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நான் கார்பரேஷன் கமிஷனர் சார் கூட மீட் பண்ணிவிட்டு அதை நான் அட்வைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு நான் ஐடியா இருக்குது. ஸோ சார் எனக்கு சொன்னாங்க, சரி ஓகே கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணாங்க, நல்லா ஃப்ளைவர் வரும். அதை வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சார் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ இதை செய்கிறோம். நான் மனசில் எல்லாமே பண்ணணும், நல்லா பண்ணணும், அந்த மாதிரி ஆசை வச்சுருக்கோம். எப்போவுமே நம்ம சொசைட்டிக்கு நல்லா பண்ணணும், தேசம்க்கு நல்லா பண்ணணும். மதான் ஃபவுண்டேஷன் மோட்டோ இது தான், சர்வ் த நீடி சர்வ் த நேஷன். அந்த மாதிரி பிளானில் நான் இங்கே வந்திருக்கோம். அப்ராக்சிமேட்லி கோர்ஸ் இது 25 lakhs இருக்குது. முதல்ல பார்த்தீங்களான்னா இங்கே ஒன்றுமே இல்லையா, இது 0 தான். அதுக்கப்புறம் நம்ம ஆர்த் ஒர்க்கிங் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிசிசி, அதுக்கப்புறம் காங்க்ரீட், அதுக்கு பண்ணக்கப்புறம் எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பாதி வேலை இருக்குது. இப்போ நிறைய ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது, நெட் வரும், எல்லாமே வரும், கோச் வரும், எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தமிழ்நாடுவில் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன், வாங்க என்ஜாய் பண்ணுங்க, உங்கள் டேலண்ட் காமிச்சுங்க. அந்த நாளைக்கு வேணுமானா யாரும் வேணுமா இங்கேருந்து நேஷனல் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இங்கே பண்ணியிருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, கிரிக்கெட் கோர்ட் இருக்குது, அண்ட் பேட்மிண்டன் அண்ட் ஸ்கேட்டிங்கோட மல்டிபிள் யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் எல்லாரும் பப்ளிக் அண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். 5 பைசா கூட கிடையாது. இதை மனசில் வச்சு இதை நான் செஞ்சுருக்கோம். பிகாஸ் எல்லா வேலை பெரிய பெரிய கிரவுண்டில் போய் காசு கொடுத்து வேலை செஞ்சுட்டு வேலை ஆடிட்டு இருக்காங்க. பட் காமன் பீப்புளுக்கு எங்கேயுமே போக முடியாது. நம்ம இங்கே பக்கத்தில் பார்த்தோன்னா எல்லா பக்கத்தில் வந்து ஆடுறாங்க, வேலை ஆட கிடையாது. ஸோ அதை மனசில் வச்சு இதை வந்து செஞ்சுக்கிறோம். எல்லாம் வந்து வேலை ஆடிக்கலாம், எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய நல்லாட்சியில் உள்ளாட்சியிலும் நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதற்கிணங்க முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் திருப்பூர் மாநகராட்சியை அழகுபடுத்துகின்ற பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக திருப்பூரில் பயன்பாட்டில் இல்லாத இடங்களை எல்லாம் கண்டறிந்து திருப்பூருடைய பொதுமக்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்களை உருவாக்குகின்ற வகையில் முதன் முயற்சியாக திருப்பூர் ஊத்துக்குளி சாலையில் 34வது வார்டில் ஒரு மேம்பாலத்திற்கின் அடியில் மக்கள் பயன்பாட்டற்று கிடந்த அந்த இடத்தினை தேர்வு செய்து அந்த பாலத்திற்கின் அடியில் குழந்தைகளுக்கான உடற்பயிற்சி கூடங்கள், அதே போல இண்டோர் கிரிக்கெட், டென்னிஸ், அதே போல ஸ்கேட்டிங் மைதானங்களை அந்த பகுதியில் வந்து உருவாக்கி இருக்கின்றோம். அதே போன்று அந்த ஊத்துக்குளி ரோட்டில் பாலத்தின் கீழ்ப்பகுதிகளில் வண்ணமயமிக்க ஓவியங்களை வரைந்திருக்கின்றோம். அதே போல பல்வேறு இடங்களில் பயன்பாட்டற்று கிடந்த இடங்கள் சமூக விரோத நடவடிக்கைகளை தடுக்கின்ற வண்ணமாகவும், இன்னும் குறிப்பாக திருப்பூரை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கள் அதிகம் நிரம்பிய பகுதி. தொழிலாளர்களுக்கு இந்த ஞாயிறுகளில், விடுமுறை நாட்களில் பொழுதுபோக்கு அம்சங்களை அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த முயற்சியினை மாநகராட்சி நிர்வாகம் தொடங்கி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து திருப்பூரில் 56வது வார்டு பகுதியில் சங்க இலக்கிய பூங்கா என்ற ஒரு பூங்காவை உருவாக்கி இருக்கின்றோம். சங்க இலக்கியங்களில் பாடப்பட்டிருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் கண்டறிந்து அந்த மரங்களை மட்டுமே அந்த பூங்காவில் நடவு செய்திருக்கின்றோம். ஏறத்தாழ உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு 30 இடங்களில் புதிய பூங்காக்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. இனி வருகின்ற காலகட்டங்களிலும் ரிசர்வ் சைட், பயன்பாட்டற்ற இடங்களை எல்லாம் கண்டறிந்து மக்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்களை உருவாக்குகின்ற நடவடிக்கைகளில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் முன்னெடுத்திருக்கின்றது.